பாலிவுட் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவர் சல்மான் கான். அவர் கடைசியாக முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கந்தர் என்ற படத்தில் நடித்து இருந்தார். ஆனால் அந்த படம் பெரிய ஃபிளாப் ஆனது. சினிமா மட்டுமின்றி டிவியிலும் பிஸியாக இருக்கும் சல்மான் கான் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கி வருகிறார். தற்போது 59 வயதாகும் சல்மான் கான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவர் தனக்கு உடலில் இருக்கும் பிரச்சனை பற்றி முதல் முறையாக பேசியிருக்கிறார். தி கிரேட் இந்தியன் கபில் ஷோ நிகழ்ச்சிக்கு கெஸ்டாக வந்திருந்த சல்மான் கான் தனது உடலில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி வெளிப்படையாக பேசினார். ட்ரைஜெமினல் நியூரல்ஜியா என்ற பிரச்சனை, மூளையில் அன்யூரிசம் என்ற பிரச்சனையால் இரத்த நாளம் வீக்கம் இருக்கிறது. அது மட்டுமின்றி ஏவி மல்ஃபார்மினேஷன் என்ற பிரச்சனையும் எனக்கு இருக்கிறது. இத்தனை இருந்தும் நான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் என சல்மான் கூறியிருக்கிறார். சல்மானுக்கு இருக்கும் ட்ரைஜெமினல் நியூரல்ஜியா என்ற பிரச்சனையால் முகத்தில் அடிக்கடி கூர்மையான வலி ஏற்படும். இந்த வலியை மருத்துவ உலகில் தற்கொலை நோய் என்றும் கூறுவதுண்டு. அவ்வளவு தீவிரமாக அந்த வலி இருக்கும் என கூறப்படுகிறது.